ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா வேர்ச்சுவல் ஸ்டூடியோ டெக்னாலஜி அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அதாவது விஎஸ்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம அதை பற்றி படிக்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஸ்தோத்திரம் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செஷனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதில் சொல்ல வர காரியங்கள் ஆண்டவரே நான் மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிதாக சொல்கிறதுக்கு உதவி செய்யுங்க. கேட்குற மக்களும் கர்த்தாவே இதை புரிஞ்சுட்டு பயனடைய நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஞானத்தில் ஆண்டவரே உங்களிடத்துல தானே இருக்குது கர்த்தாவே. உங்களிடத்துல ஆண்டவரை நாங்கள் கேட்குறோம். கொஞ்சமும் ஆண்டவரை குறைவிக்காமல் எல்லாத்துக்கும் ஞானத்தை அள்ளித்தரக்கிற தெய்வமே, எங்களுக்கு ஆண்டவரை இந்த சவுண்டை பற்றின மியூசிக்கை பற்றின நாலேஜு ஆண்டவரை, இந்த பற்றின ஞானத்தை ஆண்டவரை எங்களுக்கு தாங்க. இது மூலிமா ஆண்டவரை உங்கள் நாம மகிமைக்கு எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விஎஸ்டி பற்றி பேச போகிறோம். நிறைய விஷயம் விஎஸ்டி பற்றி சொல்கிறதுக்கு இருக்குது. இதோட எக்ஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா வேர்ச்சுவல் ஸ்டூடியோ டெக்னாலஜி, அதுதான் எக்ஸ்பென்ஷன். வேர்ச்சுவல் ஸ்டூடியோ டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த விஎஸ்டியை வந்து ஸ்டைன்பர்க் அப்படிங்கிற கம்பெனி தான் ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விஎஸ்டிஐ அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதாவது வேர்ச்சுவல் ஸ்டூடியோ டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ வேர்ச்சுவல் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லாததை இருக்கிறத மாதிரி காட்டுறது. வேர்ச்சுவல் அப்படின்னா அதுதான். இப்போ இந்த டைமில் பாருங்கள், இந்த கோவிட்-19 டைமில் வேர்ச்சுவல் ஸ்கூல்ஸ், வேர்ச்சுவல் கிளாஸஸ் நிறைய நடக்குது. வேர்ச்சுவல் கிளாஸஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டீச்சர் வந்து அவங்க கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்துட்டு இல்லாத ஒரு அட்மாஸ்ஃபியர், கிளாஸ் ரூம் அட்மாஸ்ஃபியரை அவங்க எங்கேயோ இருக்கிற ஒரு குழந்தைக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. பார்த்திங்களா, இதுதான் வேர்ச்சுவல் டெக்னாலஜி. இல்லை, கிளாஸ் ரூமே இல்லை, ஆனால் அந்த பிள்ளை கிளாஸ் ரூமில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதுதான் இந்த விஎஸ்டிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இல்லை, ஆனால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சவுண்ட்ஸ் மட்டும் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டரில் லோட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம மிடி கீபோர்ட் மூலிமா நம்ம ட்ரிகர் பண்ணி வாசிக்கிறோம். இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது நான் ஏற்கனவே டிஏடபிள்யூ கிளாஸில் நம்ம பேசினோம். அதை லைட்டாக நம்ம ப்ராக்டிக்கலாக காட்டின போது ஒவ்வொரு டிஏடபிள்யூ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன லைப்ரரிஸ் விஎஸ்டிஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அவங்க வந்து 1 இல்லை 2 இல்லை ஒரு 3 விஎஸ்டிஸ் வந்து அவங்களுடைய கம்பெனியோட விஎஸ்டியை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த விஎஸ்டியில் சில லைப்ரரிஸ் இருக்கும். அந்த லைப்ரரிஸில் சில சவுண்ட் சாம்பிள்ஸ் இருக்கும். அதை லோட் பண்ணிவிட்டு அந்த விஎஸ்டி ஒர்க் ஆகும். சரிதானே? இது வந்து அந்த பர்டிகுலர் டிஏடபிள்யூவோட விஎஸ்டி. ஆனால் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ட் பார்ட்டி விஎஸ்டிலாம் க்ரியேட் பண்ணுறாங்க. தேர்ட் பார்ட்டி விஎஸ்டி க்ரியேட் பண்ணி அதை அவங்க சேல் பண்ணுவாங்க. அதை வாங்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுடைய சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நம்ம டிஏடபிள்யூ என்ன பண்ணணும்னா அந்த தேர்ட் பார்ட்டி விஎஸ்டி எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணி தனக்குள்ளே கொண்டு வந்துக்கும். ஸோ நீங்கள் டிஏடபிள்யூ மூலயமா அந்த தேர்ட் பார்ட்டி விஎஸ்டி ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெக்கார்ட் பண்ணலாம். அதுதான் தேர்ட் பார்ட்டி விஎஸ்டி. அதை சேல் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, விஎஸ்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஃப்ளூட் வாசிக்கிற ஒரு ஆளை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களால் ஹையர் பண்ணுறீங்க. சரியா? அப்படி தான் இவ்வளோ நாள் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போது அவரால் வர முடியாத ஒரு சூழ்நிலை இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃப்ளூட் வாசிக்கிற ஒரு ஆளை வந்து உங்களால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் விஎஸ்டி சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஃப்ளூட் வாசிச்சுக்கலாம். ஸோ விஎஸ்டி சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது அப்படின்னா இல்லாத ஒரு நபரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. சரிங்களா? அதே மாதிரி தான் ட்ரம்மர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரம் விஎஸ்டி யூஸ் பண்ணி ட்ரம்மர் மாதிரி இருக்கிற ட்ரம்மிங் விஎஸ்டி யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே பேட்டர்ன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். இப்போ அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக செய்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது நம்மள்கிட்ட இருக்கிற அந்த மேனுவலாக செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குல்ல, ஒரு பேஸ் கிட்டாரிஸ்டாக இருக்கலாம், ஒரு ட்ரம்மராக இருக்கலாம், அந்த விஷயம் அதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் நம்ம கம்ப்யூட்டர்லேயே கொண்டு வந்துட்டோம். இதுதான் விஎஸ்டியோட பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஸோ விஎஸ்டி என்ன பண்ணுறாங்க, அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் கொண்டு வரணும். ஸோ தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் செய்கிறவங்களும் சரி, இந்த டிஏடபிள்யூ செய்கிறவங்களும் சரி, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பிள்ஸ் எடுப்பாங்க. சாம்பிள்ஸ் இந்த சென்ஸ் எப்படின்னா, ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நோட்டையும் வாசிக்க வச்சு சாம்பிள்ஸ் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு வயலின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது வயலினில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சி வாசிங்க,
டி வாசிங்க, அடுத்த ஆக்டேவில் சி வாசிங்க, டி வாசிங்க, இ வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நோட்டையும் வாசிக்க சொல்லி சாம்பிள்ஸ் எடுத்துக்குவாங்க. இந்த சாம்பிள்ஸில் அவங்க நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்டிகுலேஷன்ஸ் எடுத்துக்குவாங்க. ஆர்டிகுலேஷன்ஸ் என்னென்னா, இப்போ போர்ட்டமெண்டோ அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஆர்டிகுலேஷன். அதுக்கப்புறம் வந்து மார்க்காட்டோ, ஸ்டக்காட்டோ அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆர்டிகுலேஷன்ஸ். அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குன்னு சில ஆர்டிகுலேஷன்ஸ் இருக்கும்ல, அந்த ஆர்டிகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேப்சர் பண்ணி இது எல்லாத்தையும், இந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரே ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம விஎஸ்டி வந்து நம்ம டிஏடபிள்யூ வந்து விஎஸ்டியாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி தான் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் வந்து செய்கிறாங்க. அதுக்கு நிறைய நம்மள்ட்ட சார்ஜும் பண்ணுறாங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே சாம்பிள் எடுத்த சாஃப்ட்வேர்ஸ் தான். சாம்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்களோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சாம்பிள்ஸ் எடுத்துருவாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மைக்ரோஃபோனை வச்சு எடுப்பாங்க, டிஃப்ரெண்ட்டான என்வாயர்மெண்ட்டில் எடுப்பாங்க, டிஃப்ரெண்ட்டான பிளேயர்ஸ் வச்சு எடுப்பாங்க. நிறைய டைப்ஸ், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இந்த கம்பெனிஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல குவாலிட்டியான சவுண்டை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போது இந்த விஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் வந்து கம்பெனி வந்து சேல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 3 டைப் இல்லை 4 டைப்பாக அந்த விஎஸ்டியை வந்து நம்மளுக்கு தருவாங்க. ஓகேவா? என்னென்ன டைப்னா, நம்பர் 1 பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்ட் அலோன் அப்படிங்கிறது உங்கள் டெஸ்க்டாப்லேயே வேறு எந்த விதமான உதவியும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆகும். சரிங்களா? அதாவது டிஏடபிள்யூவோட உதவி இல்லாமல் அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து ஸ்டாண்ட் அலோன், தனித்து இயங்கும். அதுதான் ஸ்டாண்ட் அலோன். சரியா? அது இல்லாமல் இன்னொரு சாஃப்ட்வேர் தருவாங்க, விஎஸ்டி. விஎஸ்டிங்கிறது தனித்து இயங்க முடியாது. அது வந்து டிஏடபிள்யூ உள்ளே போய் டிஏடபிள்யூ மூலமாக தான் இயங்கும். சரியா? இந்த விஎஸ்டி வந்து பழைய டைப்பில் எப்படி சொன்னாங்கன்னா விஎஸ்டி 2ன்னு சொன்னாங்க. இப்போ விஎஸ்டி 3 வந்துருச்சு. இப்போ எப்படி யூஎஸ்பியில் வெர்ஷன்ஸ் இருக்குல்ல, யூஎஸ்பி 1, 2, 3 வந்ததில், அந்த மாதிரி விஎஸ்டியிலும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஏற்றி விஎஸ்டி 3 வந்துருச்சு இப்போது. அதே மாதிரி ஏஏஎக்ஸ் ப்ளகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் தருவாங்க. இந்த ஏஏஎக்ஸ் ப்ளகின்ஸ் என்ன பண்ணுன்னா, சில அதாவது ப்ரோ டூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சில டாஸ் இருக்குது. அந்த டிஏடபிள்யூஸ் வந்து விஎஸ்டி ஃபார்மேட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது, ஏஎக்ஸ் ப்ளகின்னு தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸர் இருப்பாங்களே, அந்த யூஸரை டார்கெட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏஎக்ஸ் ப்ளகின் தருவாங்க. ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த 3 உங்களுக்கு கிடைக்கும். விஎஸ்டி 2 கிடைக்கும், விஎஸ்டி 3 கிடைக்கும், ஏஎக்ஸ் ப்ளகின் கிடைக்கும். இன்கேஸ் அவங்க ஸ்டாண்ட் அலோன் சாஃப்ட்வேர் அதை ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் சாஃப்ட்வேருக்கான ப்ளகின் இது தந்துடுவாங்க, இஎக்ஸி ஃபைலும் தந்துடுவாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இப்படி தான் விஎஸ்டி வந்து உருவாக்குறாங்க, விஎஸ்டி சேல் பண்ணுறாங்க. இப்போ இந்த விஎஸ்டிலாம் எங்கே இருக்குன்னா, ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் போய் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்களா, அந்த லொக்கேஷனை நீங்கள் டிஏடபிள்யூவில் காட்டணும். காட்டினீங்கன்னா தான் ஓஹோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இந்த கம்ப்யூட்டர்ஸில் இருக்குன்ட்டு நம்மளோட டிஏடபிள்யூஸ் தெரிஞ்சுக்கும். சரிங்களா? யூஸ்வலாக இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே, விஎஸ்டிஸ் எல்லாமே சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் லொக்கேஷனை நீங்கள் ஸ்டூடியோ 1ல் இல்லை கியூபேஸில் இல்லை ரீப்பரில் ஏதோ ஒரு விஎஸ்டி எந்த டிஏடபிள்யூ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிஏடபிள்யூவில் அந்த விஎஸ்டியோட லொக்கேஷனை காட்டினீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா இருக்கிற எல்லா விஎஸ்டியும் தனக்குள்ளே லோட் பண்ணிக்கும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஸ்டாண்ட் அலோன் பார்ப்போம், விஎஸ்டி மாடல் பார்ப்போம், எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம செஷனுக்குள்ளே வாங்க. இப்போது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன காட்ட போகிறேன்னா, ஈஸி ட்ரம்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் இருக்குது வச்சுங்களேன். அந்த ஈஸி ட்ரம்மர் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்ட போனேன். இப்போ பாருங்கள், ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்களா,
அந்த சாஃப்ட்வேர் வந்து ஈஸி ட்ரம்மர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் டூன் ட்ராக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போ அது வந்து ஸ்டாண்ட் அலோன் சாஃப்ட்வேர் தான் நீங்கள் பார்த்தீங்க. அது நான் எந்த DAWயோட உதவி இல்லாமல் நான் என்ன பண்ணேன்னா ப்ளே பண்ணேன். இதுக்கு பேர் தான் ஸ்டாண்ட் அலோன். அதாவது எந்த ஒரு உதவியும் இல்லாமல் தனித்து இயங்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாண்ட் அலோன். இப்போது நான் அந்த VST ப்ளகின்ஸ்லாம் வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் லொக்கேஷன் காட்டுறவங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அந்த லோக்கல் டிஸ்க் சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் 2 இடத்துல யூஸ்வலாக இன்ஸ்டாலேஷன் நடக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா VST ப்ளகின் அப்படிங்கிற இடத்துல பாருங்க, இது எல்லாமே என்னுடைய தேர்ட் பார்ட்டி VST ப்ளகின்ஸ். அதே மாதிரி ஸ்டைன்பர்க் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரையும் சில சமயம் வந்து நம்மளுக்கு VST ப்ளகின்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறது உண்டு. ஸோ இது எல்லாமே VST ப்ளகின். இதெல்லாம் .dll ஃபைலாக இருக்கும். இந்த DLL ஃபைல் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா லொக்கேஷன் எங்கே இருக்குங்கிறத உங்களுடைய சாஃப்ட்வேரில் நீங்கள் காட்டணும். ஆப்ஷன்ஸில் லொக்கேஷன் இடத்துல காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் VST ப்ளகின்ஸு, சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஸ்டைன்பர்கில் VST ப்ளகின்ஸ் இருக்குங்களா. அதனாலே இந்த DAW என்ன பண்ணோன்னா எல்லா ப்ளகின்ஸையும் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் ரெகக்னைஸ் பண்ணிக்கும். சரிங்களா. இப்போ ரெகக்னைஸ் பண்ணிட்டா அதே ப்ளகின்ஸ் வந்து ஸ்டாண்டலோனாக இருக்கிற ப்ளகின்ஸு நம்மளுக்கு சாஃப்ட்வேர்க்குள்ளேயும் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் மோட்ஸ் எல்லாமே இதில் வரும். சரிங்களா. இப்போ நம்ம ஒவ்வொரு VSTயும் நம்ம வாசித்து பார்க்கலாம். சும்மா லைட்டாக டீட்டெயில்ஸ் காட்டுறேன் நான். இது நெக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரு. இந்த சாஃப்ட்வேர் வந்து ஸ்டாண்டலோன் கிடையாது. இது வெறும் VST மட்டும்தான். சரிங்களா. இது ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்படி இருந்துச்சு கேட்டிங்களா. இப்போது இவ்வளோ லைப்ரரிஸ் வந்து இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. இதை நமக்கு எந்த லைப்ரரி வேணால் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணி தேவையான ப்ரீசெட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அது பாட்டு நம்ம பிடிச்சதை வந்து நம்ம ப்ளே பண்ணிகிட்டே இருக்கலாம். சரிங்களா. இது வந்து ஒரு VST. இப்போ என்ன பண்ணுறோன்னா அடுத்த VSTக்கு போகலாம். ஓகே, இது வந்து கார்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குல்ல, இந்த கீபோர்ட்ஸ்லாம் செய்கிறாங்களே, அவங்களுடைய ரொம்ப ஃபேமஸான கீபோர்ட் ட்ரைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீபோர்டை சாம்பிள்ஸை தழுவுனது தான் இந்த VST. இது ஸ்டாண்டலோன் இருக்குது, VST மோடு இருக்குது. இது எப்படி இருக்குன்னு நம்ம வாசித்து கேட்போம். கேட்டிங்களா, நல்லா இருந்துச்சா. இப்போது அடுத்த VST பார்ப்போம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த VSTயில் நிறைய நம்மளுக்கு ப்ரீசெட்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேரக்டர் வைஸ் நம்ம மாற்றிக்கலாம், கேட்டகரி வைஸ் மாற்றிக்கலாம், ஜானர் வைஸ் மாற்றிக்கலாம், எல்லாத்தையும் பண்ணலாம் நம்ம. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இந்த சாஃப்ட்வேர்ஸில் கொடுத்துருக்காங்க.
இப்போ வேறு ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் நம்ம பார்ப்போம். பாருங்க, இது ஸ்பெக்ட்ராசானிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட ஒரு ஃபேமஸான சாஃப்ட்வேரு. இது நிறைய லூப்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுற சாஃப்ட்வேர் இது. இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் ரொம்ப தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஜஸ்ட்டு இந்த லூப்பை நீங்கள் ட்ராக் பண்ணி உங்களுடைய டிஏடபிள்யூ ஒர்க் ப்ளேஸில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சிங்க் ஆகிக்கும். வரலாம். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நிறையா ட்ராக்ஸ் வந்து இந்த ஒரு சாஃப்ட்வேர் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான அருமையான சாஃப்ட்வேர் இது. இப்போ நம்ம அடுத்து வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஃபேமஸான சாஃப்ட்வேரு. டெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிளர். சாம்பிள் கிடச்சா கூட அது என்ன பண்ணலான்னா அந்த சாம்பிளை யூஸ் பண்ணிவிட்டு 88 கீஸ்க்கும் அதே வந்து சாம்பிள் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சாஃப்ட்வேர் தான் இந்த காண்டாக்ட்டுங்கிறது. ரொம்ப சூப்பரான சாம்பிளர் இது. ஆனால் இந்த காண்டாக்ட்டுக்கு நிறைய தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த லைப்ரரிஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப குவாலிட்டி நிறைஞ்ச சாஃப்ட்வேர்ஸாக இருக்கும் நம்ம லைப்ரரிஸ் எல்லாமே. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு கேளுங்க. லோட் ஆனதுக்கப்புறம் நான் போட்டு காட்டுறேன். இதுதான் காண்டாக்ட் சாஃப்ட்வேரு. இப்போ சாம்பிளர் ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போ சைடில் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு லைப்ரரிஸ். சும்மா நான் ஒன்று ஒன்றா லோட் பண்ணி காட்டுறேன். ரேண்டமாக எப்படி இருக்குன்னு அதை கேளுங்களேன்.
எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல? இந்த மாதிரி நிறையா சவுண்ட்ஸ் அண்ட் சாம்பிள்ஸ் வந்து இதில் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். இப்போது அடுத்த லைப்ரரி பார்ப்போம். எப்படி பயங்கரமாக இருந்துச்சுல? இந்த மாதிரி உள்ள நிறையா நம்மளுக்கு என்சம்பிள்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ஆக்சன்ஸ் இருக்குது, நிறையா சவுண்ட் வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ அடுத்த லைப்ரரி இது ரொம்ப ஃபேமஸான லைப்ரரி, அலிஷியா ஸ்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப் சிங்கரோட பியானோவை தழுவின லைப்ரரி. அடுத்த லைப்ரரி இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான லைப்ரரி. எப்படி இருந்துச்சு செல்லோ? சூப்பராக இருக்கும் இந்த செல்லோ, அப்படியே ஒரிஜினல் ஃபீல் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போது இது வந்து ஒரு ஸ்ட்ரம்டு அக்கௌஸ்டிக் கிட்டார் லைப்ரரி. இது எப்படி இருக்குன்னு கேளுங்களேன்.
இப்போ இந்த லைப்ரரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாலருக்கான டெம்போ ஏற்ற மாதிரி தான் அது ப்ளே ஆகும். இப்போ நம்ம மாற்றணுன்னா கூட சூப்பராக மாற்றிக்கலாம். இப்போ டாவோட டெம்போ ஏற்றுறேன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? இப்போ அடுத்த லைப்ரரி. இதுவும் டெம்போ பேஸ்டு தான். டெம்போ கம்மி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அடிக்கும். இதுலேயும் நிறைய இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஹார்மோனியம். இதுவும் அதே மாதிரி ஒரு நல்ல லைப்ரரி. ஒரு கண்ட்ரீஸோட சவுண்ட் எல்லாமே இருக்கும் இதில். இப்போது அடுத்த லைப்ரரி பார்க்கலாம். இப்போது அடுத்த லைப்ரரி பார்ப்போம்.
இதெல்லாமே மல்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதாவது நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை சேர்த்து ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபீல் வந்து தருது. சஸ்பென்ஸாக த்ரில்லிங்காக இருக்கா? இது ஆக்சுவலாக டைட்டானிக் படத்தில் வர அந்த சவுண்டு. அதனால தான் இது பேரே வந்து பார்த்திங்களா, ஐ வில் நெவர் லெட் யூ கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கோட டைட்டில் வச்சுருக்காங்க. இதுக்கு பேர்லாம் ஒன் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிளிக்கில் ஒரு சவுண்ட் வச்சுருப்பாங்க. அடுத்த லைப்ரரி பார்க்கலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் இருக்குது காண்டாக்டுக்கு. அதுவும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய விஎஸ்டி சாஃப்ட்வேர்ஸ்லாம் புதுசாக வந்துகிட்டே இருக்குது. எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ப்ளகின்ஸ் பற்றி அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ளகின்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ப்ளகின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுவும் DAW கூட சேர்ந்து வரும். தேர்ட் பார்ட்டி ப்ளகின்ஸும் இருக்குது. இது நம்மளுடைய மீடியோ டேட்டாவையோ இல்லை ஆடியோ டேட்டாவையோ என்ஹான்ஸ் பண்ணி தரமோ யூஸ் பண்ணலாம். அதை வந்து டிஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு வேளை பிச் தப்பாக இருந்துச்சுன்னா பிச் கரெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய ஸ்டீரியோ வைடன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஈக்குவலைசர் யூஸ் பண்ணலாம், கம்ப்ரஸர் யூஸ் பண்ணலாம், மல்டிபேண்ட் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் ப்ளகின்ஸ் இருக்குது. இது நம்மளுடைய ஒர்க்கை வந்து ரொம்ப ஈஸியாக ஷார்ட்டாக பண்ணி கொடுத்துரும். அதுக்காக தான் நம்ம ப்ளகின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம ஸ்டூடியோ ஒன்று யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நம்ம கியூபேஸ் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நம்ம ரீப்பர் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, லாஜிக் ப்ரோ யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த DAWவோட சேர்ந்து அந்த கம்பெனி ஒரு ப்ளகின்ஸ் செட் ஆஃப் ப்ளகின்ஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ளகின்ஸ்க்கு பேர் ஸ்டாக் ப்ளகின்ஸ். சரிங்களா? இன்னும் வெளியேருந்து நீங்கள் போடுற ப்ளகின்ஸ் பேர் தேர்ட் பார்ட்டி ப்ளகின்ஸ். இப்போது நம்மளுடைய ஸ்டூடியோ ஒன்லேயே நிறைய ஸ்டாக் ப்ளகின்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாக் ப்ளகின்ஸ்லாம் என்னங்கிறத நீங்கள் உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சில ப்ளகின்ஸ் மட்டும் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, ப்ரிசோனஸில் பாருங்கள் நிறைய தேர்ட் பார்ட்டி ப்ளகின்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் ப்ரிசோனஸில் வந்து பாருங்கள் நிறைய ஸ்டாக் ப்ளகின்ஸ் இருக்குது. தேர்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டேன், ஸ்டாக் ப்ளகின்ஸ் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நிறைய ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு மீட்டர்ஸ் இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ லெவல் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய ஆடியோவை வந்து எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் கன்வெர்ட்லாம் பண்ணிக்கலாம். சரிங்களா? சும்மா நம்ம எப்படி இருக்குங்கிறத நம்ம கேட்டு பார்ப்போமே. இப்போது நான் ஒரு சின்ன ப்ளகின் வந்து நான் அதை போட்டு பார்க்குறேன். ஒரு வோக்கல் நான் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ அதில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பைனாரல் ப்ளகினை போட போகிறேன், பேனிங்கை. சும்மா எப்படி இருக்குன்னு கேளுங்க. Your shoes, caught in the undertow, just caught in the undertow. Every step that I take is another mistake to you. Caught in the undertow, just caught in the undertow. I've become so numb, I can't feel you there. Become so tired, so much more aware. I'm becoming this. All I want to do is be more like. Now that I know what I'm without, you can just leave me. Breathe into me and make me real. Bring me to life. Wake me up inside. Wake me up inside. அப்படின்னு கேட்டிங்களா? இப்போது நான் ஒரு சின்ன டிலே ப்ளகின் போட்டுறேன், எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். Call my name and save me from the dark. Bid my blood to run before I come undone. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, டிலே கேட்குதுல. ஸோ இந்த மாதிரி தான் ப்ளகின்ஸ் ஆக்சுவலாக. இப்போ ஒரு கோரஸ் ப்ளகின் போடுறேன், எப்படி இருக்குன்னு கேளுங்க. Save me from the nothing I've become. Bring me to life. I've been living a lie. There's nothing inside. Bring me to life. Frozen inside. அப்படின்னு கேட்டிங்களா? இந்த மாதிரி நிறைய ப்ளகின்ஸ் இருக்குது. அது நம்மளுடைய சவுண்டை டிஸ்டார்ட் பண்ணும், சவுண்டுக்கு நிறைய ஃப்ளேவர் ஆட் பண்ணும். நம்மளுக்கு தேவையான எஃபெக்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ப்ளகின்ஸ் யூஸ் ஆகும். இது பாருங்கள், இந்த எஃபெக்ட்ஸுங்கிற அந்த பேனல் கீழே தான் இதெல்லாமே இருக்கும். இப்போ இதெல்லாம் இப்போ நான் காட்டினது எல்லாமே ஸ்டாக் ப்ளகின்ஸ். இப்போ நம்ம சில பெய்டு ப்ளகின்ஸ் பார்க்கலாமா? Without your
can't believe I couldn't see. Kept in the dark, but you were there in front of me. I've been sleeping 1,000 years, it seems. இது வந்து ஆட்டோ டியூனுங்கிற ஒரு ப்ளகின்னு. டியூனை விட்டு வெளியே போயிருக்கிற சவுண்டையுமே இது என்ன பண்ணுன்னா இன் டியூன் கொண்டு வந்துடும். நிறைய இடத்துல வோக்கல்ஸுக்கு வந்து இதை பயன்படுத்துவோம். இது வந்து ஒரு டிஸ்டார்ஷன் ப்ளகின்னு. எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். Not to open my eyes to everything. Don't let me die here. Bring me to life. Wake me up inside. இப்போ சவுண்டுக்கு வந்து ஒரு டிஸ்டார்ஷனை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி எலக்ட்ரிக் கிட்டார்ஸ்க்கெலாம் இந்த டிஸ்டார்ஷன் ப்ளகின்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு ஃபேஸர் ப்ளகின் அவுட் ஆஃப் ஃபேஸ் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத காட்டும் பாருங்களேன். Wake me up inside. Call my name and save me from another. Bend my bow to run before I come undone. Save me from another thing I've become. Bring me to life. I've been living a lie. Bid my blood to run before I come undone. Save me from another thing I've become. Now that I இது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஸ்டீரியோ வித் க்ரியேட் பண்ணுறது. ப்ளகின் ஆஃபில் இருக்கும்போது மோனோவாக கேட்கும், ஆன் பண்ணனா ஸ்டீரியோ கேட்கும் பார்த்தீங்களா. கேட்டுச்சிங்களா. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ளகின்ஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொன்றும் அவங்களுடைய ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ளகின்ஸ் வந்துருச்சு. அந்த ப்ளகின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பலால் நம்மளுடைய சவுண்டை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், சவுண்டை வந்து டிஸ்டார்ட் பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று கடைசியாக ஒன்று காட்டிட்டு நம்ம போயிடலாம், முடிச்சுருவோம். இது வந்து ஒரு ரிவர்ப் ப்ளகின்னு. இது எப்படி சவுண்ட் பண்ணுதுன்னு பாருங்களேன். Wake me up inside. Call my name and save me from the dark. Bid my blood to run before I come undone. Save me from the nothing I've become. Bring me to life. I've been living a lie. There's nothing inside. பார்த்தீங்களா ரிவர்ப் எப்படி இருந்துச்சு. ஒரு சேம்பரில் இருக்கிற மாதிரி ஒரு ரிவர்ப் வந்து இது க்ரியேட் பண்ணுது. All this time, I can't believe I couldn't see. Kept in the dark, but you were there in front of me. I've been sleeping 1,000 years, it seems. Got to open my eyes to everything. Don't let me die here. Bring me to life. Wake me up inside. Wake me up inside. Call my name. எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா. இதுதான் ரிவர்ப் ப்ளகின்.
இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ப்ளகின்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி இருக்குது, ஸ்டாக் இருக்குது. இது நம்ம சவுண்டுக்கு யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.